என்னுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். தினசரி பகலில் சூரிய நமஸ்காரம் செய்வதைப் போல இரவில் மனோகாரகனாகிய சந்திரனுடைய தரிசனத்தை நம்ம செஞ்சுக்கலாமா? அது செய்கிறதுனால நமக்கு இருக்கானா? 3ஆம் பிறை வழிபாடு எடுத்துக்கோங்க. அமாவாசை கழித்து 3ஆவது நாள் வரக்கூடிய 3ஆம் பிறை வழிபாடு எடுத்துக்கோங்க. அந்த 3ஆம் பிறை வாழ்க்கை முன்னேற்றத்தின்றதை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கள் குறைகளை தீர்க்கும் திங்கள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பாய் சதுரா போற்றி. எங்கள் குறைகளை தீர்க்கும் திங்கள் போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடங்கள் தீர்ப்பாய் சதுரா போற்றி. ஒரு கருப்பத்தில் ஒரு களிப்பாக்கு எடுத்துக்கோணுங்க, ₹1 நாணயம் எடுத்துக்கோணுங்க, 3 வச்சு பார்த்துக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதாவது மோதிரம் செயின் போட்டிருந்தால் தங்கத்தையும் சந்திரனையும் பார்த்துக்கலாங்க. அப்படி பெண்களாக இருந்தால் மாங்கல்யத்தை எடுத்து இப்படி கையில் வச்சு போட்டு அது 3 முறை நிலவு தரிசனம் பண்ணி மாங்கல்யத்தை பார்த்துக்கோங்க. தோஷங்களாகப்பட்டது அழகும். 3ஆம் பிறை வழிபாடு சிறப்புகள் கொடுக்கும். துவிய திதிய நாளன்று பஞ்சமி பஞ்சாங்கத்திலேயே சாஸ்திரங்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால அந்த சந்திர தரிசனங்கள் இந்த மாதிரி நாட்களை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான நிலைகள்ன்றது ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.